Hi friends, welcome to Vidaigal Study Center. So group 5A's ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான ஒரு பதிவு தான் இது. நம்ம வந்து இப்போ ரிவிஷன்ல போயிட்டு இருக்கோம். பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிவிஷன் கிளாஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்துல ஒரு ஆஃபர் வந்து இருக்கு குரூப் 5Aக்கு. நமக்கு தெரியும் மொத்தமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து 15 டெஸ்ட். அதுல ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஆஃபர் தான் நான் இந்த பதிவுல வந்து சொல்ல போறேன். ஸோ அது வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலா ரிவிஷன் டெஸ்ட் வந்து 10 டெஸ்ட் இருக்கு. மொத்தமே வந்து 15 டெஸ்ட் நீங்க எழுதியிருக்கீங்க. அதாவது 15 டெஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கான டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட். ஸோ இந்த 5 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகி 1ஆம் தேதியில இருந்து வந்து நம்ம என்ன எழுதிட்டு இருக்கோம், ரிவிஷன் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். ரிவிஷன் டெஸ்ட்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 5th டெஸ்ட் வரை இருக்க சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் 1 ஃபுல் டெஸ்ட், பேப்பர் 2 ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம எழுதியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னா மற்ற 10 டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, சிலபஸ் வைஸ் இல்லாம மற்ற 10 டெஸ்ட்டுக்கான இல்லைன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான இந்த 10 டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 10 டெஸ்ட்டுக்கு நீங்க எழுதிக்கலாம். இதுவரையிலும் பேப்பர் 1 பேப்பர் 2 ஃபுல்லுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, மாடல் நான் ஒண்ணுமே எழுதல அப்படிங்கிறவங்களுக்கான ஆஃபர் வந்து இது சரிங்களா. ஸோ அவங்க வந்து நீங்க கம்ப்ளீட்டா இது ஃபுல்லுமே நீங்க எழுதிக்கலாம். ஸோ 10 டெஸ்ட்ல அட்லீஸ்ட் நீங்க ஒரு 5 டெஸ்டாவது நீங்க பேப்பர் கம்ப்ளீட் பண்ணி பர்ஃபெக்டா எழுதிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஏஎஸ்ஓக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். ஸோ இதை நீங்க பாருங்க. நீங்க கான்டாக்ட் அதை வந்து உங்களுக்கு டெஸ்ட் கரெக்ஷனும் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக்கும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ சாம்பிள் டெஸ்ட் பேப்பர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நீங்க ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட எழுதுற கோப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பேப்பர்ஸும் உங்களுக்கு நீங்க கிடைக்கும். அவங்களோட பேப்பர்ல இருந்து நீங்க ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நீங்க டெஸ்ட் எழுதிட்டு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக் வந்து நான் எழுதி கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். கரெக்ஷன்ஸ் மார்க் கொடுத்துருவேன். டைம் நீங்க எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு எழுதிடணும், என்ன பென் யூஸ் பண்ணீங்க எழுதுங்க. ஏன்னா பென் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாலும் நான் மாத்தி கொடுக்க சொல்லுவேன் சரிங்களா. அட் த எண்ட் ஆஃப் த பேப்பர்ல வந்து கரெக்ஷன் பண்ணவங்களோட நம்பர் இருக்கும், நீங்க எனி டைம் கால் பண்ணி ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அது என்னன்னு உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் எழுதியிருப்பாங்க சரிங்களா. இது வந்து அழகா எஸ்ஏ ரைட்டிங் எழுதியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் பர்சனல் டீடைல்ஸ் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால லெட்டர் ரைட்டிங்ல எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி கரெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால இவங்களுக்கு இந்த இதுல கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கும். பாத்தீங்களா, இங்க எல்லாம் அடிச்சு அடிச்சு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லெட்டர் ரைட்டிங்க்கு பண்ணவே கூடாது. மேக்ஸிமம் இப்படி போட வேண்டாம், ஸ்ட்ரைக் பண்ணுங்க. அதுதான் இந்த பேப்பருக்கு சொன்ன ஒரு ஃபீட்பேக்கா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அதுதான். நெக்ஸ்ட் ப்ரிசைஸ் ரைட்டிங், ப்ரொடெக்டிங். அதாவது நீங்க ஒட்டெழுத்து எழுதும்போது சம்டைம் இது டி மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா இதுக்கு அது அவங்க கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுல எந்த மாதிரியும் மார்க் நமக்கு கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது கிராமர் பார்ட், ப்ரிசைஸ் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், இது மட்டும் நம்ம பார்க்கணும். லெட்டர் ரைட்டிங் அண்ட் அறிக்கை எழுதுதல், இதுல சில சில ஃபார்மேட் மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி இந்த சிலபஸ்ல இருந்து எல்லாமே ஈஸி தான். ஃப்ரம் த டே 1ல இருந்து நான் சொல்றதுதான் சிலபஸ் ஈஸி. நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு எழுதுறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா நமக்கு அங்க ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு சரிங்களா. அதே மாதிரி முக்கியம் இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ் கிராமர் நிறைய பேர் தப்பு பண்றீங்க. ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின்ஸ், இந்த ஏரியாஸ் எல்லாம். ஸோ இந்த எல்லா ஏரியாஸ்க்கான கிளாஸஸும் போர்ட்டல் அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க ஜஸ்ட் 1000 rupees, 1500, 1000 to 1500 கூட நீங்க பே பண்ணி நீங்க இதை வாங்கிக்கலாம். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவங்க ரொம்ப அழகா பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன கார்பன் டை ஆக்சைடு அது வந்து இவங்க மென்ஷன் பண்ணாம விட்டாங்க, அது சொல்லியிருக்காங்க. தென் இந்த மாதிரி உங்களோட ஆஸ்பிரண்ட்டுடைய பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதுல இருந்து நீங்க ஒரு ஐடியாஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி கிராமர் எப்படி எல்லாரும் எழுதியிருக்காங்க உங்களுக்கு தெரியாததுக்கு நீங்க பண்ணிக்கலாம். டிஸ்கஷன் இருக்கு, மேம்கிட்ட பார்க்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ராப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னாவே போதும். ஓகே, உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல நீங்க இந்த மாதிரி எழுதினாவே போதும். சில கிராமட்டிக்கல் மிஸ்டேக் மட்டும் பண்ணுவாங்க இவங்க. அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் இப்போ ரிவிஷன் டெஸ்ட் பேப்பருக்கும் கொஞ்சம் கரெக்டா தான் எழுதிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த பேப்பர் வந்து உங்களுக்கு அவங்களுடைய பேப்பர் கரெக்ஷன் பண்ணவங்களோட நம்பர் இருக்கும், நீங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். இல்லைன்னா தென் அண்ட் தேர் எழுதியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த 10 ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கிளாஸஸ், 10 ரிவிஷன் டெஸ்ட்டும் நீங்க டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். இதுக்கான ஏதாவது டவுட் அப்படின்னா அதுக்கான கிளாஸஸும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
உழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர்க்கு. அந்த மாதிரி நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற டைம்ல இவ்வளவு நாள் நீங்க படிச்சிருக்கீங்க. இவ்வளவு நாள் நீங்க படிச்சதோட ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் நமக்கு இப்ப இந்த 1 மந்த் நீங்க ரிவிஷன் பண்றதுலயும் இந்த 1 மந்த் நீங்க ரிட்டன் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுலயும் கரெக்ஷன் வாங்கி ஃபீட்பேக் வாங்கிக்கிறதுலயும் அந்த ஃபீட்பேக்கை வச்சு அடுத்த டெஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுலேயும் தான் இருக்கு நீங்க ஏஎஸ்ஓவா ஆகிறது வச்சு. ஸோ நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு மாடலாவது எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த மாடலாவது நீங்க எழுதி ஃபீட்பேக் வாங்கி மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரையில ஒரு 3 டெஸ்டாவது கம்பல்சரி எழுதணும். அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண டெஸ்ட் 2வது டைம் கரெக்ட் பண்ணுவீங்க. 2வது டைம் மறுபடியும் ஒரு நியூ மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் நியூவா மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதுதான் வந்து நமக்கு ஃபீட்பேக் மூலமா நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டே வரும் பொழுது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா நம்மளோட பேப்பர் இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. கண்டினியூ கால் வரதுனால நான் செகண்ட் கால் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஒரு 1/2 hour நான் பார்த்துருவேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.